Good afternoon, good evening. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சில அவார்ட்ஸ்னால சில பேருக்கு பெருமை கிடைக்கும், சில பேரால் அவார்ட்ஸுக்கு பெருமை கிடைக்கிறது இப்போ. ஸோ தேங்க்ஸ் B4Biz, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் நான் அவர்கிட்ட சிவராமன் சார்கிட்ட பேசின்னு இருந்தேன். I am the only professional sitting amongst all the entrepreneurs who are sitting over here. One more professional is maybe sir is. I think இது வந்து ஒரு great initiative. It is running into the 7th year. Bringing together few people itself is a big challenge. Bringing together so many people for a common cause and everything happening without vitamin M being brought in is a big thing. எங்கே எம் வருதோ அங்கே வந்து நிறைய சண்டை சச்சரவு வந்துடும். ஐ திங்க் the fact that this is progressing so well is nothing but a noble heart and soul of all of you. Otherwise this would not have happened. So I am very proud and delighted to be part of this. I have been associated with the W4Biz for the last 2 years. I had opportunity to interact with few of your members in larger detail as well, and I'll have some more time to speak maybe in the second half of this program. So with this I thank B4Biz for the opportunity. Thank you, all the very best. Thank you. And now I request our chief guest for the evening, Sri Murali Mayappan, to address the members. இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நிறைய பேர் தெரியாது, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரம். சுரேஷ் சொன்னார் பெருமை யாருக்கு அப்படின்றத சொன்னார். இது எல்லாரோடையும் எனக்கு தான் அந்த பெருமை ஜாஸ்தி கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷாளுக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷாளுக்கு என் கையால் அவார்டு கொடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது அந்த அண்ணாட்ட தான் ஃபஸ்ட்டு கார் வாங்கினேன். 1994 ஞாபகம் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு கார் அவர்கிட்டேருந்து வாங்கின மாருதி 800, பழைய செகண்ட் ஹேண்ட் காரு. கொஞ்சம் அவள்கிட்ட போனால் கொஞ்சம் நல்ல ரேட் கிடைக்கும், கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்குன்ற ஒரு அந்த காலத்துலேருந்து அவள்கிட்ட வாங்கினா ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். பர்டிகுலர்லி தி ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் தே லுக் அட் செகண்ட் ஹேண்ட் கார். அது கொஞ்சம் ரீசனபிளாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். இப்போ நிறையா சர்டிஃபைட் கார்ஸு அதெல்லாம் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கும்போது சர்டிஃபைட் கார் பை தம் அவள் கொடுத்தா அதை அவள்கிட்ட பார்கெயின் பண்ணி, ஞாபகம் இல்லை 80,000 என்னமோ அப்போ 1994. இன்றைக்கி அவரை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் நான். இப்போ இன்றைக்கி பெரிய அனுகிரகத்தில் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கார்ஸ் ஐ ஹேவ் இன் மை கராஜ், பட் த ஃபஸ்ட் கார் ஆல்வேஸ் ஆர் எனிதிங் வாட் யூ கெட் ஃபஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஐ எம் வெரி ஹாப்பி. என் கையால் அவருக்கு அவார்டு கொடுக்கணுன்றது ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப பழக்கம் இல்லை. முரளி சார்லாம் ஹைலி அக்கம்ப்ளிஷ்டு பர்சன். இந்த பிஸ்னஸை எப்படி வேர்ல்டு லெவலில் ரீச் எடுத்துன்னு போனார் ஒரு சாதாரண இடத்துலேருந்து. இஸ் அன்பிலீவபிள் ஸ்டோரி. அவர் என்ன வால்யூம் என்ன ப்ராஃபிட்னு எனக்கு தெரியாது. But the brand what he has built for the product is something much more valuable. I don't think he has realized that value in terms of valuation, but the value what he has built, brand value throughout the world. இன்னைக்கு மைசூர் பாக்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு சொல்கிறா. Such an accomplished person and always remained very humble. அவரை பார்த்தாலே மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் a honor for me to honor you, Murali sir.
மோகன் சார் வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவு. நாங்கள்லாம் வந்து இந்த அஷ்டாஸ்திரத்தில் வந்து சுற்றி சுற்றி எங்கே போனாலும் சொந்தமாக இருந்துட்டுருப்பா. நாங்கள்லாம் அஷ்டாஸ்திரம். அவள் பிரதர் எனக்கு ரொம்ப, நடராஜன் சார் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. மோகன் சார்கிட்ட வந்து எப்போதுமே எனக்கு ஒரு வருத்தம். எனக்கு அவரை 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காம போயிட்டேன். இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுறது. அது வேறு பயமாக இருக்கு. அவரை பார்த்தாலே ஒரு ஒரு மணப்பெண் மாதிரி தான் இருக்கார் எப்போதுமே அவர். இட்ஸ் அ ஹானர் ஃபார் மீ டு ஹானர் யூ மோகன் சார் அண்ட் மெனி ஆஃப் யூ. அந்த ஆனந்த் ஒருத்தர் வந்தார். ஐ மீன் ஐ மீட்டிங் ஹிம், ஐ டோன்ட் நோ how many years, after 25 years. He said he started his career with us and he has become an entrepreneur today. He worked for 5 years with you. Yeah, he worked. So ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரில் வரும்போது என்னை ஏதாவது பேச சொன்னால் என்ன பேசுறதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தேன் நான். இந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறா அப்படி என்னன்ட்டு. ஒரு இது என்ன போட்டிருந்தா, we are eliminated or deprived society or we are pushed out and we need a recognition அப்படின்னு இருந்தது. அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு கேட்சியாக இருந்தது. அது எனக்கு எப்போதுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டிவாக பேசுறது எனக்கு பிடிக்கும். என்னை ஒரு வெஜிடேரியன் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டா நான் கேட்டேன், நான் எத்தனை பேர் வருவான்னு. ஒரு 600லேருந்து 750 பேர் வருவான்னா. நான் கேட்டேன், எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் வருவான்னு. இல்லை, மோஸ்ட்லி எவரி ஒன் வெஜிடேரியன்னா. ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் டு அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ். நம்ம போய் வெஜிடேரியன் கான்ஃபரன்ஸை அட்ரஸ் பண்ணோன்னா ஒரு 700 பேர் நான் வெஜிடேரியன் வந்திருந்தான்னா, கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 70 பேர் வெஜிடேரியனாக மாறி இருந்தால் நம்மளோட ஸ்பீச்சுக்கு அங்கே வேல்யூ உண்டு. எல்லாருமே வெஜிடேரியன்ஸில் பார்த்து வச்சுட்டு அங்கே வெஜிடேரியன்ஸ் அதை பெருமையை பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுன்றது என்னோட ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அதே போல் இந்த பிராமணா அசோசியேஷனில் இந்த மார்ஜினலைஸ்ட் டிப்ரைவ்டு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஊண்டிங்காக இருந்தது. we are the most privileged community in the world. அதை சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், சங்கோஜப்பட வேண்டாம். தைரியமாக நம்ம வந்து கத்தி சொல்லணும். we are the most privileged society in the world and we are the most blessed world in the blessed society in the world. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கோம்? சின்ஸ் all of us are business community or business பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு whatever the way we are doing business, maybe I thought I should give you a landscape so that நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இந்தியா வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the best period the world is living. லாஸ்ட் ஒரு 60-70 வருஷமாக தான் வந்து உலகமே ஒரு சந்தோஷமாக இருந்துருக்குன்னு என்னோட வியூ. 1942 செகண்ட் வேர்ல்டு வார் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வருஷத்துக்கு எங்கே பார்த்தாலும் சண்டை. இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியை சண்டை போடுறது, அந்த கண்ட்ரி இங்கே படையெடுக்கிறது, இங்கேருந்து அங்கே படையெடுக்கிறது. ஒரு 600-700 வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு செகண்ட் வேர்ல்டு வார் 1942. எத்தனை பேர் செகண்ட் வேர்ல்டு வார் 1942 நடந்தது நம்புறேன்? ஞாபகம் இருக்கா? செகண்ட் வேர்ல்டு வார் 1942 செகண்ட் வேர்ல்டு வார். இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும், என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 1942 நடந்தவா எங்கன்னா யூரோப்பில் ஆஸ்திரியா, ஜெர்மனி, யூகே அவளுக்குள்ள ஒரு 7-8 கண்ட்ரிக்குள்ளே நடந்த வாரை வந்து வேர்ல்டு வார்னு ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா கண்ட்ரியில் உள்ள ரிசோர்ஸையும் எடுத்து அவளோட சொந்த ஆதாயத்துக்காக பண்ணிண்டா. It is not a world war. It's a war between 7-8 countries termed as world war. The world creates a perception. They created a perception that it is a world war so that everyone participates. So reality is it's a war between all 7-8 countries in European region. What is the perception we create is very very important. 1942 அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அங்கங்கே சண்டையெல்லாம் ரொம்ப கிடையாது. எங்கெங்கே சின்ன சின்ன ஊரில் சண்டை இருந்துகிட்டு இருக்கே தவிர லாஸ்ட் ஒரு 80-82 வருஷமாக
ரொம்ப சண்டை கிடையாது. அதுக்கு முன்னாடி சண்டை நிறையா இருந்தது. இந்தியாவை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இஸ்லாமிக் இன்வேஷன், ஃபஸ்ட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1500 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிக் இன்வேஷன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இன்வேஷன், ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இன்வேஷன். 1947 ஃப்ரீடம் சொல்கிறா. இப்போ இன்னும் ஒரு 10 நாளில், இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகிறது. ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வருது நமக்கு. ஃப்ரீடம் சொல்கிறா. ஃப்ரீடம் ஃப்ரம் வாட் அப்படின்னு யாருமே என்ன சொல்லலை நமக்கு. இன்னும் we are treated as slaves. We as Indians treated as slaves. Can somebody treat us as slave? Is a question we need to ask. Unless we are willing to be a slave, nobody can treat us as slave. Now நம்மளோட சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தனி மனித ஒழுக்கத்திலேருந்து சொசைட்டி வருது அப்படின்றா. வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்து சொசைட்டிலேருந்து தனி மனித ஒழுக்கம் வருதுன்றது. இட்ஸ் எ கான்ட்ரடிக்டரி வியூ. உலகத்தோட பர்செப்ஷனை கரெக்ட் பண்ணணுன்னால் தனி மனிதனோட பர்செப்ஷன் மாறணும். தனி மனிதன் பர்செப்ஷன் மாறுறதுனால் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் உலகத்தோட பர்செப்ஷன் மாறும். இப்போ நம்மளோட லேண்ட்ஸ்கேப் எடுத்தோம்னா 1947 நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. இந்தியா எப்படி ஷேப் ஆச்சுன்னு பார்க்கணும். தேர் ஆர் 4 pillars ஃபார் டெமோக்ரஸி அப்படின்றா. இட்ஸ் இன் crude terms political, which is law making body. Second is your execution, bureaucracy. Third is judiciary. Fourth is media. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, 4 pillars ஆஃப் டெமோக்ரஸின்னு 1947 பிரிட்டிஷ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 20 வருஷம் 1947 69 70 75 பார்த்தீங்கன்னா தி கண்ட்ரி வாஸ் ரூல்டு பை none other than bureaucrats. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் வந்து பவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 20-25 வருஷத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. முதல் ஆசாமியை புரிஞ்சுட்டு தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன் தான் எப்படி வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு. அதுவரையில் அவளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது நல்லது பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். நம்ம இவர் பழக்கருப்பையா சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். காந்திஜி வந்து இளைஞர்களே அரசியலுக்கு வாருங்களும் எல்லா நல்லவனும் வந்தான் அப்படிம்பார் அவர். அதுக்கு அடுத்தாப்பில் என்ன சொன்னார் நான் சொல்லலை, நீங்கள் யூடியூப்பில் இருக்கு போய் பாருங்க. இட் வில் பிகம் வெரி கான்ட்ரடிக்டரி ஒன். ஐ எம் நாட் சப்போஸ் டு சே இந்த சாயில் இருந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 20 வருஷம் தி பொலிட்டிக்கல் சிஸ்டம் வாஸ் திங்கிங் வாட் பெஸ்ட் கேன் பி டன், பட் they were struggling. But the country was run by bureaucracy. The bureaucracy was nothing but only Brahmins and Brahmins and Brahmins. So in essence, the country was run by Brahmins for the first 25 years after independence. 80% of the bureaucracy was dominated by Brahmin community. First 25 years 70 72 75 வரை நீங்கள் டெல்லி நார்த் பிளாக்கோ சவுத் பிளாக்கோ போனீங்கன்னா வெங்கட்ராமன், வைத்தியநாதன், சுப்பிரமணியன் இவா தான் இருந்துன்றாலே தவிர, அப்போ நிறைய பேர் ஐயர்னு வேறு பெருமையாக சேர்த்துட்டா, ஐயங்கார்னு பெருமையாக சேர்த்துட்டா. இப்போ சேர்த்துக்கிறது கொஞ்சம் சங்கோஜப்படுறா எல்லாரும். ஸோ ஃபஸ்ட்டு 25 வருஷம் கண்ட்ரி வாஸ் ரன் பை பியூரோக்ராட்ஸ் who are dominated by Brahmins. அடுத்த 30 வருஷம் தி பொலிட்டிக்கல் கிளாஸ் took charge, மீடியா took charge. அதுக்கு அடுத்த 20 வருஷத்தில் now media has taken complete charge. நீங்கள் என்ன சொன்னாலும் மீடியா கிரியேட்ஸ் their perception and they decide what should be the right thing. Judges also today go with the media perception today. It's a very sad part today. அடுத்த 30-40 வருஷத்தில் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறி they took lot of control, they became very very powerful. இப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம பிராமண சமூகத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. we were so marginalized or deprived community-ன்னு சொல்லலாம். நான் வந்து 77 78 வந்து எங்கள் ஊரில் ஹிந்தி கிளாஸ் உண்டு. அப்போ வந்து ஹிந்தி வந்து ஸ்கூலில் கிடையாது, நம்ம போய் தனியாக சாயந்தரத்தில் போய் படிக்கணும். அதை படிக்க போயின்னு இருப்போம். அப்போல்லாம் அப்போ சரியாலாம் இங்கிலீஷ்லாம் கூட பேச தெரியாது. தமிழ் மீடியம் ஸ்கூல், தமிழ் தான். அந்த தமிழ் போராளினையும் கூட சொல்லலாம்.
நிறைய இதுக்கு வந்து போராட்டத்தில் கலந்துட்டுருக்கேன் நான், without even knowing what I am doing because of the circumstances and environment. அந்த நெக்ஸ்ட்டு 70லேருந்து 2000 வரையில் பார்த்தேன்ல, 30 வருஷத்தில் நம்மளோட சமூகம் were deprived on few opportunities, but they were given a huge opportunity to thrive something very very big. எல்லாமே வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். I'll be very curious to know the budding entrepreneursனு ஒரு 2-3 பேர் எங்கள் entrepreneursனு அவார்டு கொடுத்தேன், என்னவா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வரா அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. 2000லேருந்து பார்த்தீங்கன்னா bureaucracy became very very powerless. Politicians were powerful, they also became powerless. Media has got lots of strength today, but that will also go down. Who is driving the world today? Who is driving the economy today? It is a economy or businessmen driving the world today. They may not be in power, but they will be the driving force behind how things shape up. இதுதான் அந்த லேண்ட்ஸ்கேப்பை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த லேண்ட்ஸ்கேப்பை புரிஞ்சுட்டோன்னா we'll be able to see the opportunity very nicely. We were not deprived, we were given an opportunity during those 30 years to come up something very big. இன்னைக்கு business community பார்த்தேன்னா throughout the world, leave alone India, the contribution by Brahmins is more than 50% world level. That's a reality. You take Sundar Pichaiலேருந்து இன்றைக்கி யூஎஸில் உள்ள லார்ஜ் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், டோன்ட் கோ ஒன்லி த சிஇஓ, அந்த டாப் 1, 2, 3 எல்லாம் போகாதீங்க. அடுத்த 50 people, டாப் 11 to 50, டாப் 10ல மேபி 1 or 2 people will be there. 11 to 50 பார்த்தேன்னா more than 30% Brahmins who are running the world corporations, very large corporations. இந்தியாவை எடுத்துட்டோன்னா 2 விதம். ஒன்று வந்து இன்றைக்கி வந்து பியூரோக்ரஸி வந்து நிறையா பிஹாரிஸும் யூபிக்காரும் நிறையா வந்துட்டா. தமிழ் பிராமணா eliminated now, either eliminated or elevated to do something better for the community, to do something better for the world. You can take it that way, either eliminated or elevated to do something bigger, something better. ஏன்னா இன்னும் ஒரு 50 yearsக்கு the world will be dominated by business community. Whoever is powerful economically, they are the one will set the agenda. மற்றதெல்லாம் எல்லாம் அவள் பண்ணுற மாதிரி இருக்கும், but the agenda will be set by the business community. This is going to be the reality throughout the world for the next 50-60 years. Now imagine நம்ம அந்த 30 வருஷத்தில் வெறும் ஐஏஎஸ்ஸாக பண்ணு, ஐபிஎஸ்ஸாக பண்ணு, ஐஆர்எஸ்ஸாக பண்ணு அப்படின்னு உட்காந்து லாயராகவே இருன்னு சொல்லியிருந்தோன்னா இன்றைக்கி எங்கேயாவது வந்து யாராவது பொலிட்டிஷியன்ட்ட சொல்லி கையெழுத்து போட்டு மூலையில் உட்காந்துருப்போம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு டிப்ரைவ் பண்ணதுனால இன்றைக்கி நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகியிருக்கேன். ஐ எம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் டீச்சர்ஸ், வெரி ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஃப் டீச்சர்ஸ். அங்கேருந்து ஐ பிகம் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் டுடே. It is because that deprivation of opportunity which provided the platform. I am very happy today, எங்கள்கிட்ட இன்றைக்கி 80,000 பேர் ஒர்க் பண்ணுறா. இன்றைக்கி என்னோடய எய்ம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுன்றது என்னோடய எய்ம். மணி இஸ் செகண்டரி, மணி இஸ் அ ப்ராடக்ட். அது என்னோட குருஜி ஒருத்தர் சொல்லுவார், somebody bought a nice Benz car, the highest S class, எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டுருந்தார். கார் வந்து met with an accident அன்றைக்கி. ஸோ கார் வெளியில் ஆக்சிடெண்ட் ஆகி இருந்தது. ஸோ பீப்புள் ஆல் கேம், எல்லா துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தா. இப்போ தான் கார் வாங்கினா ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கே அப்படின்னு. ஹி வாஸ் செலிப்ரேட்டிங் வித் லாட் ஆஃப் ஜோஷ். எல்லோரும் கேட்டப்போ அவர் சொன்னாராம், அவர் இட்ஸ் ஒன்லி எ டாய். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து 5 ரூபாய்க்கு ஒரு டாய் கார் வாங்கி கொடுத்தா.
இன்றைக்கி நானாக சம்பாதிச்சு 3 கோடிக்கு ஒரு டாய் கார் வாங்கியிருக்கேன். அதை வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கணும். எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னால் இதை போல் நான் 10 கார் வாங்க முடியும் அப்படின்ட்டு. த பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் இஸ் அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ கடவுள் வந்து ஒரு பக்கம் அந்த ஆக்சிடெண்ட் கொடுத்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் எனக்கு இதை போல் இன்னொரு 10 கார் வாங்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்கார். தட் இஸ் குட் எனஃப் ஃபார் மீ. ஸோ யூ ஹவ் டு ட்ரீட் தட் அஸ் அ டாய். இந்த மெட்டீரியல் அப்ஜெக்டிவ்ன்ற ஒரு டாயாக வச்சுக்கணும். எப்படி நம்ம முரளி சார் வந்து இன்றைக்கி வந்து மைசூர் பாகு த்ரூ அவுட் த வேர்ல்டு, யூ திங்க் ஆஃப் மைசூர் பாகு, யூ திங்க் அபவுட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், தி பிராண்ட் ரீகால். இந்த மாதிரி சமாச்சாரம்லாம், யூனிக்கான சமாச்சாரம்லாம் பிராமணனால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னால் நமக்கு மட்டும்தான் பிறந்ததுலேருந்தே டிட்டாச்ட் லைஃப் என்னன்றதை நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ந்தா. எப்படி வந்து நம்மளை வந்து அந்த சக்ஸஸ்லேருந்தோ இந்த வெல்த்லேருந்தோ டிட்டாச் பண்ணி பார்க்கணுன்றது நம்மளோட டிஎன்ஏல இருக்குது. இது வந்து 2 விதமாக கற்றுக்கிறது. ஒன்று குரு மூலமாக கற்றுக்கிறது, இன்னொன்று ஒன்று இருக்குது, ஐ பிலீவ் இன் சயின்ஸ். வி கேரி டிஎன்ஏ. நம்மளோட 7 ஜென்மம் சொல்கிறா. இதில் தி ஃபஸ்ட்டு 3 ஜென்மம் நம்ம சிராதம்லாம் பண்ணும்போது 3 பேருக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோம், 7 பேருக்கு பண்ணுறதில்ல. தெர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் தட். சயின்ஸ் என்னென்னா, ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் மை லாஸ்ட் 3 ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர். 99% of my behavior, 99% of my knowledge, 99% of my intelligence, 99% of the way I walk, the way my teeth are there, 99% I inherited from these 3 people. பாக்கி 4 பேர்கிட்ட 5% 10% வந்திருக்கலாம். 90லேருந்து 95% வந்து comes from these 3 generation. So we are very very blessed. இந்த சமூகம் லாஸ்ட் 3 ஜென்ரேஷனாக 7 ஜென்ரேஷனாக கண்டினியூஸ்லி பிளெஸ்ட் டு டீல் வித் திங்ஸ். அந்த பென்ஸ் காரை வந்து டாயாக யூஸ் பண்ணி அதுலேருந்து டிட்டாச் பண்ணி நம்மளோட வெல்த் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுலேருந்து டிட்டாச் பண்ணி சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், சமூகத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நம்மளோட பெரியவா வந்து எப்படி நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தோம், சாதாரண ஒரு குடிசையில் தான் இருந்து அத்தனை காரியம் பண்ணான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, பிராமணான்ற ஒரு டிஎன்ஏ வி கேரி. தட் அலோன் இஸ் ஒர்த் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். I'll end with what we have is not important. How we use that is very important. ஐஃபோன் நிறைய பேர் வச்சுருக்கா, ஃபோன் ஐ மீன் டெக்னாலஜி ஃபோன் வச்சுருக்கா. நிறைய பேர் வந்து 2%க்கு மேலே அதில் யூஸ் பண்ணுறது இல்லை. அவள் எல்லோரும் என்ன பண்ணோம், அந்த ஃபோனை உடச்சி போட்டுட்டு நோக்கியா 3310 போனோம். ஆர் தே மஸ்ட் நோ ஹவு டு யூஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒன் ஹேஸ் டு நோ ஹவு டு யூஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். பிராமின்ற ஒரு டிஎன்ஏ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளோட பையனுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், தப்பு கிடையாது. வி நீட் டு கம் அப் ஃபஸ்ட். ஃப்ளைட்லலாம் போனேன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி சொல்லுவாள், வேர் யுவர் சீட் பெல்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் நீ போடுகோ, அதுக்கப்புறம் மற்றவனுக்கு போட முடியும்பா. அதே போல் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ஃபஸ்ட்டு. வி நீட் டு கிரியேட் அ பிக் சக்ஸஸ், வி நீட் டு கிரியேட் பிக் வெல்த். பிகாஸ் பை கிரியேட்டிங் பிக் வெல்த் வி கேன் சப்போர்ட் லார்ஜர் செக்ஷன். அதர் கம்யூனிட்டியில் பண்ண மாட்டான்னு சொல்ல மாட்டேன், நம்ம அளவுக்கு பண்ண மாட்டேன். Hence, let us all be proud, not feel that we are deprived. We carry the DNA, we carry our Acharya's blessings. நமக்கு வந்து பரமாச்சாரியா இருக்கா நம்மளோட எப்போதும். அவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்மளை கைவிட மாட்டார். With that, I would like to conclude. Wish you all the very best. I would like to see every Brahmin to become very, very successful entrepreneur to shape this world. Thank you. Thank you so much, Murali sir, for your enthralling address. என்னடானே எல்லாம் பிராமின்ஸ்க்கெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே முன்னோடிகளாக நிறைய பேர் இங்கே இருக்கா.
ஆனால் இவ எல்லாரோட காட்டிலும் நீங்கள் ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கள். We will take it to our hearts. And Murali sir, we will keep updating you on the progress of the emerging entrepreneurs and the young entrepreneur. I will keep updating you. Now, I will request some of the awardees have got a pressing appointment. On behalf of WBWA B4Biz, I thank Shri Murali Malayappan for his wonderful speech of now highlighting how Brahmins have been in business. So, எங்களுடைய objective அதே தான் sir. We want our Brahmin businessmen to go from 1x to 2x and 3x. We request your support and continuous patronage for our B4Biz. Thank you, sir. So, I would request our awardees one by one to come. Balu Mama, please come. Address the gathering because when he is there. எல்லாருக்கும் நமஸ்காரம். முரளி சார் பேசினதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசணுன்னா அது சரியாக இருக்காது. அவர் யார் எப்படி வாழணும், யார் என்ன செய்யணும், யார் என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் பற்றி சொல்லிவிட்டார். அவர் சொன்னதுல இப்போ எனக்கு ரொம்ப சுறுசுறுப்புன்னு இருக்கிறது என்னென்னா, எங்களுக்கு அம்மா வழி தாத்தா சி ராஜம்மையர், ஃபவுண்டர் ஆஃப் MIT சென்னை. அப்பா வழி தாத்தா TS மகாலிங்கம் மென்சன்ஸ். அவள் எல்லோரும் சாதித்தது மலையளவு. ஆனால் இன்றைக்கி இங்கே உட்காந்து கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கிறது நான். அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன். ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா எங்கள் சீராஜன் தாத்தா காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு தெருவாக நின்று ஒவ்வொரு இடமா அலைஞ்சி நேரு கிட்ட போய் கிராண்ட் வாங்கிறதுக்கு தன்னோட வயிறை பொத்தான டெல்லியில் விற்று அந்த பணத்தை கொண்டு போய் நேருக்கு காலுக்கு பாத பூஜை பண்ணி, நேரு காலுக்கு பாத பூஜை பண்ணி, அப்புறம் இங்கே வந்து திருப்பதியில் பாத பூஜை பண்ணி அந்த லைசன்ஸ் கிடச்சி இப்போ SS வாசன் வீடுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் எங்கள் தாத்தா வீடு. அதை விற்று 3 ஏக்கரை உட்லண்ட்ஸ் வரணும். அந்த 3 ஏக்கரை விற்று இங்கே 100 கிரவுண்டு வாங்கி காலேஜ் கட்டினார். அவர் என்ன ஒரு ஹனுமானுக்கு ஒரு சொல்லுவோம் அசாதக சாதக சுவாமின்னு அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணார். அவருக்கு யார் என்ன ரெக்கக்னிஷன் கொடுத்தா, அவர் யாருக்கு என்ன பண்ணார், அவர் பண்ணினதுனால அந்த ஒரு MITலேருந்து எத்தனை ஜனங்கள், எத்தனை படிப்பு. அப்துல் கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச். அவர் எங்கள் தாத்தாவை பற்றி நிறைய பேசியிருக்கார். அந்த மாதிரி இன்னும் பேசிகிட்டே போகலாம். நாட்டில் பெரிய வாழ்னாரும் அவள் செஞ்ச புண்ணியம். இந்த DNA சொன்னார் இல்லையா, அவளுக்கு இருந்தது 2-3 தான். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றப்படாது, அடுத்த சாமான கையால் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. எங்கள் அம்மா கார் நிற்கிறதேன்னு போய் அந்த காரில் நீ கை வச்சு பார்க்கப்படாது, அது ஒன்று இல்லைம்பா. அந்த டிட்டாச் சொன்னார் இல்லையா, டிட்டாச் அட்டாச்மெண்ட். பர்பஸ் என்னென்னா எல்லாம் அதுக்கு தான். நம்ம பிராமணன் பார்த்தீங்கன்னா காயன வாச்சா மனசா இந்திரியவா புத்தி ஆத்மனாவா பிரகிருத்தே சுபாவத்து கரோமி எத்யத் சகல பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அப்பேற்பட்ட மகாபெரிவாளே யார் நமஸ்காரம் பண்ணாலும் தண்டத்தை வச்சு பின்னாடி அந்த நாராயணனுக்கு தான் சமர்ப்பிக்கிறார். இவரே மகாவிஷ்ணு, இவரே சாட்சாத் பரமேஸ்வரன், அவரே விஷ்ணுக்கு சமர்ப்பிக்கிறாருன்னா அதில் பாவம் தான் முக்கியம். நம்ம சாதித்தோம், நம்மளுது ஏதாவது நினச்சிட்டோம்னா அடுத்தபடி கீழே இறங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ வித் சின்சியரிட்டி நம்ம எத்தனை கற்றுன்றோம். அதான் இப்போது இந்த வயசில் இவர் அனுபவத்தை பற்றி எனக்கு ரொம்ப மாஞ்சி போயிட்டுருக்கேன். நான் நிறையா பேசணும்னு நினச்சதெல்லாம் மறந்து போகிறது. ஏன்னா ஹவு மச் ஹி ஹஸ் அக்யூமுலேட்டட், ஹவு மச் ஹி ஹஸ் அசிமுலேட்டட், ஹவு மச் தாட் ப்ராசஸ் தட் இஸ் கான் த்ரூ டு டெசிமேட் அண்ட் பர்பஸ் புரிஞ்சு ஒன்றும் இவ்வளோ எலாபரேட்டாக பேசினப்போ ஐ வாஸ் டேக்கன் பேக். இந்த மாதிரி ஒருத்தர் பேசி நான் கேட்டதில்லை. தோ ஐ கான் டு ஸோ மெனி பிளேசஸ் நான் பேசியிருக்கேன். எல்லாம் பண்ணிக்கேன்னா பர்பஸ் இல்லாமல் இப்போ வியாபாரம் பண்ணினா எல்லாருக்கும் என்ன ஒரு டார்கெட்டு, ஒரு கம்பெனியாக இந்த ஷேர் ஹோல்டருக்கு நீ என்ன தர, உன் ஷேர் நீ என்ன விலைக்கு விற்கிறது, அது ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னும் என்ன அடுத்தபடி எங்கே போகலாம். இப்படி பறந்துட்டே இருந்தால் போயிட முடியுமா ஆகாசத்துக்கு? ஒத்துனா ஒரு நாள் தரையில் தானே வந்து விழணும். ஒரு அப்போ ஹாஸ்பிட்டல் ஷேர் 10 ரூபாய்க்கு வந்த அன்றைக்கி நான் அப்ளை பண்ணினேன், வாங்கினேன். ஒரு நாள் இப்படி எங்கள் அம்மா கிட்ட பேசின்னு கட்ட இந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி அது 18 ரூபா போயிருக்கு அப்படின்னா முதல்ல போய் அதை விற்றுட்டு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அந்த 8 ரூபா பணத்தை கொண்டு போய் வெங்கடாஜலபதி கோயிலில் உண்டில் போட்டு வா. அவள் ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரும் மனசு கஷ்டப்பட்டு அவள் நகை நட்டை விற்று தாலியை விற்று அவங்ககிட்ட கொண்டு கொட்டி வைத்தியம் பண்ணிவிட்டு இவன் ஏமாத்தெல்லாம் பிழைக்க முடியாமல் செத்து போய் அத்தனை துக்கமும் அந்த பணத்தில் இருக்குது. அந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல கோயிலில் போட்டு வான்னா. எதுக்குன்னா எனக்கு 18 வயசில் 19 வயசில் எங்கள் அம்மா எடுத்த பாடம் இது. ஸோ சம்பாதிக்கிறதுனா என்னத்தை சம்பாதிக்கிறோங்கிறது. பொறுத்தையார்கிட்டேருந்து 1 ரூபா வாங்கினோம்னா அதில் அவளோட தருமா பூரா நமக்கு வரும்.
அந்த கர்மாவை நம்ம தான் தொலைச்சாகணும். அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு நம்ம க்ஷேத்ராடனம் போகணும், நதி ஸ்நானங்கள் பண்ணணும், தான தர்ம காரியங்கள் பண்ணணும், நித்தியம் காலம்பு இருந்து காயத்ரி பண்ணி ஜபம் பண்ணணும். அந்த நித்தியப்படி காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு தான் ஸ்புரிக்கும். இது பாக்கி பேருக்கு ஸ்புரிக்காது. அந்த மந்திரத்தினோட பலன் அவ்வளவு மகிமை, அவ்வளவு பலம். ஸோ நமக்கு நிறைய ரிஷிகள் சொல்லி கொடுத்தது ஒரு லைஃப்பில் நம்மளால் ஜீரணிச்சு கற்றுண்டு நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் அது என்ன பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தாலும் நம்ம சரீரத்தால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சதா சர்வ காலமும் ஒன்றுமே பெருசாக பண்ண வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற உத்தியோகத்தில், இன்றைக்கி இருக்கிற பரபரப்பில் யாரால் என்ன முடியும்? டெய்லி காணும்பொழுது 1008 ஆவர்த்தி ராமநாமா சொல்லி சர்வேஸ்வரான்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டோம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், பேராசைப்படாமல், பொறுத்தையாருடைய ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு அவன் நம்மளை பெருமைப்படுத்துவாங்கிறதுக்கே பண்ணிட்டு போகிற காலமாக இருக்குது இல்லையா அந்த காலம். இவன் அவார்டுன்னு வந்து கூப்பிட்டன்னைக்கே நான் சொன்னேன், இதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், அது அவசியம் இல்லைன்னு. நான் என்னத்தை கழித்தேன்? அவர் சொன்ன மாதிரி 3 ஜெனரேஷன் டிஏல வந்த சொத்து அவள் வியாபாரத்தை சொல்லி கொடுத்தா. நான் போய் சொல்லாமல் ஏமாற்றாமல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் இனிமேல் என்னை கொண்டு என்னோடய ஜபத்தை பண்ணிட்டு நான் மாட்டுக்கு சத்காரியத்தை பண்ணிட்டு ஏதாவது சிரவணம் கீர்த்தனம்னு சோடசம் எல்லாத்தையும் கேட்டுண்டு உபன்யாசங்களை கேட்டுண்டு தர்மத்தை சொல்லின்னு போகணுமே வழிய இங்கே கூப்பிட்டு உட்காந்து வச்சு கொம்பு வளர்த்துட்டேன். இப்போ எதுக்கு நான் பேசணும்? அவர் நீ தான் எனக்கு கார் கொடுத்த 30 வருஷம் முன்னாடிங்கிற. நான் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ தான் ஆற்றுக்கு வந்திருக்கேன் ரிட்டையர் ஆகி. ஸோ எல்லா நல்ல காரியத்தையும் ஒரு பின்னாடி இழுக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கான் இல்லையா பகவான். சுயண்டு நம்ம புத்தி அப்படி போய் நிற்கும்னு நமக்கு அதுதான் புரிஞ்சுக்கணும். சரி, நாளைக்காம நான் திரும்பி ஆஃபீஸ் வரேன்னு போகக்கூடாது. நாளைக்காம போய் கொண்டு என் பூஜை பண்ணணும், என் ஜபத்தை பண்ணணும், நான் மாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும். இந்த டெய்லி லலிதா சஸ்திரம் பண்ணிட்டு பாகவதம் படிச்சுட்டு ராமாயணம் படிச்சுட்டு உலகத்தில் பிறந்திருக்கிறது இது ஒன்றுத்துக்கு தான். எல்லாம் பகவத் சங்கல்பம், எல்லாம் பகவானோடது. இன்றைக்கி அவன் கூப்பிட்டு கொடுத்துருக்கான்னா எனக்காக கொடுக்கல, எங்கள் பெரியவா எனக்கு கொடுத்த சொத்து பகவான் அவள் கொடுத்தான்னு எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கான். என்னோட கிருத்தஜையை ஆற்றுக்கு போய் எங்கள் பெரியவாளுக்கு நான் சமர்ப்பிச்சுட்டு கிருஷ்ணான்னு இருக்கணும். இதுதான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பகவானை எல்லோரும் நிறைய ஆசிரியச்சுட்டு சத்காரியங்களை பண்ணிட்டு நம்ம தர்மங்களை பண்ணிட்டு நிறைய சம்பாதிங்கோ, நல்ல வழியில் பணத்தை செலவழிங்கோ, நல்ல வாழ்க்கை நிறைய தான தர்மத்தை பண்ணுங்கோ. நிச்சயமாக மேலே மேலே சம்பத்து வரும். அந்த சம்பத்து வரதை நல்ல வழியில் செலவழிச்சுட்டு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு எல்லாம் பரமக்ஷேமங்களோடு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். என்ன உங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு பெருமை, பெருமாளுக்கு பெருமை. என்ன மகாபெரிவா அனுகிரகத்தில் வந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ. நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் டு கம் அண்ட் அட்ரஸ் அஸ். ஸ்ரீ குருப்பியோ நமகா. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது. நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ பிரமாதம் சார். முரளி சார், சல்யூட். அமேசிங் அமேசிங். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு வகுத்து கொடுத்துட்டார். அதாவது நான் ஒன்றும் எனக்கு பேசிலாம் பழக்கம் இல்லைங்க. மனசில் பட்டதை ஐ வாண்ட் டு ஷேர். இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையார் தான். ஓப்பனாக சொல்ல போனால் அப்பா போட்ட பிச்சை நான் இங்கே இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு இந்த அப்படியே சார் சொன்ன மாதிரி இது அப்படியே கொண்டு போய் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறது மட்டும்தான் என்னோட. ஐ எம் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன். இது அவருக்கு கிடைக்க வேண்டிய அவார்ட். இந்த அவார்டை கொண்டு போய் நம்ம அப்பா கொடுக்கணும். எவ்வளவோ அவார்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65-70 அவார்டு வாங்கியிருக்கோம். அது எல்லாமே அவரை சேர்ந்ததானே தவிர இது எனக்குன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து எடுத்த முடிவு. ஏன்னா அவர் அந்த காலத்தில் பட்ட கஷ்டம். 1948 ஃபாதர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். சாதாரணமாக சாம்பார் சாதம், புளி சாதம் பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை டெவலப் ஆகி
அந்த காலத்திலேயே 1950-60லேயே ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் ஆரம்பித்தார். அது கடையெல்லாம் பெரிய கடையெல்லாம் கிடையாது, மேக்ஸிமம் போனால் ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். கோயம்புத்தூரில் நிறைய பேர் கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க. பெரிய கடை வீதியில் போயிருந்தீங்கன்னா கிருஷ்ண பவான்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையை அப்பா ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே விஷயம், அவர் படித்தது 2ஆம் கிளாஸோ என்னமோ தான், அது கூட சரியாக படிக்கல. அவருடைய 15-16 வயசில் அவர் பிஸ்னஸ்க்கு வந்துட்டார். அவருடைய ஹார்ட் ஒர்க் 24/7, அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் எந்த காலேஜ் படித்தேன், எந்த ஸ்கூல் படித்தேன், யாரை பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, தொழில் தொழில் தொழில், ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். அப்பேற்பட்ட கர்ம யோகி. அவர் மாதிரி ஒரு இதுக்கு நம்ம பையனாக பிறந்து அவருடைய தலைமுறையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு வேணுங்கிற செயல்களை செய்யணுமே தவிர வி ஆர் ஜஸ்ட் ஏ ஆக்ஷன். இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பிரமாதமாக பிரித்து மேய்ஞ்சிட்டார். நானே இதே பிராமின்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்க்கு 1980s பழனியில் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஊர்வலத்தில் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வளர்ந்தப்போ அப்போல்லாம் நினச்சிப்பேன், ஐயோ நம்ம மனுஷா எல்லாம் போய் ஒரு ஜாப் ஓரியன்டாக இருக்காங்களே, பிஸ்னஸ் ஓரியன்டாக வரணுமே அப்படின்னு. இங்கே பார்க்குறப்ப அப்படியே உடம்புல புல்லரிக்குது சார். இன்னும் ஒரு 5-10 இயர்ஸில் பிஸ்ஸோட ஒப்பீனியன் கேட்காம பட்ஜெட்டே போடக்கூடாது. பட்ஜெட் க்ரியேட் பண்ணோன்னா they must get that, because such a என்ன சொல்கிறது, we are peoples are giving so much amount as a taxes. நம்ம கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸோட பங்களிப்பின் பிஸ்னஸ் இந்த பட்ஜெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம நாட் ஒன்லி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான செயல், ரொம்ப புனிதமான விஷயம். அதில் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப அழகாக சொன்னார் பாலசுப்ரமணியம் சார். எவ்வளவுக்கு எவ்வளோ தர்மத்தோட நம்ம தொழில் தர்மம் நமக்கு இதாக இருந்தாலும், நம்ம எடுத்துக்கிற வைஷ்யமாக இருந்தாலும், நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் 100% தர்மமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளால் ஒரு பெரிய வெற்றி கொடுக்க முடியும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், உனக்கு வெல்த்து கொடுக்குறதே ஷேர் பண்ணிக்கலாம்டா, உனக்கு இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அவன் படி அளப்பான் அப்படிம்பார். நம்ம கடவுளுடைய வேலையை செஞ்சால் நம்ம வேலையை செய்ய கடவுள் பார்த்துப்பார் அப்படிம்பார். ஸோ இயல்பாக இருக்கிறது தான் நம்ம வேலை. ரொம்ப அழகாக சொன்னார். ப்ராடக்ட் மெட்டீரியல் சப் ப்ராடக்ட், மணி சப் ப்ராடக்ட். நம்ம மெயின் ப்ராடக்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம மெயின் ப்ராடக்ட் ப்ராடக்ட் மேலே ஃபோக்கஸ். என்னையும் எவ்வளோ சொன்னாங்க மைசூர் பாவை பற்றி. அப்பா அழகாக சொன்னார், மைசூர் பாவை அவரையும் பிரிக்க முடியாதும்பார். அதுக்குள்ளே போய் நான் உட்காந்துருக்கேன்டாம்பார். குறும்பு பண்ணால் அது குச்சி அடிக்கும்பார். ஸோ ப்ராடக்ட்டுக்குள்ளே எப்படி மெர்ஜ் ஆகுறது, சர்வீஸ்க்குள்ளே எப்படி மெர்ஜ் ஆகுது, மற்றது செகண்டரியாக வச்சுக்கிட்டு சர்வீஸை மேக்ஸிமம் மைண்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி கஸ்டமரை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்குள்ளே நம்ம போயிட்டோம்னா தட் மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். உங்களையெல்லாம் பார்த்தது ரொம்ப பெருமை. இந்த அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சார் கையில் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஜஸ்ட் தேங்க்ஸ் ஆல் த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஹியர். பெரிய சாதனைகளை பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய எல்லா கம்பெனியோட பேரையும் நான் இங்கே பார்க்கணும். அந்த அளவுக்கு வளரணும். இதில் மட்டும் இல்லை, எந்த இடத்துல போனாலும் யூ ஆர் பிகம் த நம்பர் 1 அப்படிங்கிறது. எப்போ நம்ம க்ரோத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆன் க்ரோத், ஒரு க்ரோத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு கிளியர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த பீப்புளை ஆப்ரேட்டில் வச்சு ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்மளுடைய டெக்னாலஜியோடு அட்டாச் பண்ணி பண்ணுறப்போ டெஃபினட்டாக நம்ம சக்ஸஸ் ஆகும். எந்த பிஸ்னஸும் என்ன பண்ணுறோங்கிற முக்கியம் இல்லை, அந்த பிஸ்னஸ்குள்ளே எவ்வளவு தூரம் நம்ம இருக்கோங்கிறது தான் முக்கியம். இவ்வளோ சின்ன சின்ன சக்ஸஸே எங்களுக்கு கிடச்சிருக்கலாம். எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் அப் அப்படின்னாலும் சரி, நடத்திட்டு இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் மேக் த டிஃப்ரென்ஸ். அதுதான் நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப சாதாரண ஸ்கூலில் படித்து ரொம்ப சாதாரணமாக இருந்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு வியாபாரம் பண்ணுறோன்னா காரணம் உழைப்பு 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 தான். தேங்க்யூ வெரி மச் சார்.
தேங்க்யூ முரளி சார். என்னடான்னா நிறைய எம்பிஏ காலேஜில் போய் படித்தா கூட அவர் 2 வார்த்தை சொன்னார். ப்ராடக்ட்டுக்குள்ளே மைசூர் பாக்குள்ளே என்ன பார்க்கணும், ஐ ஷுட் மர்ஜ் இன்சைட் த ப்ராடக்ட் இன்சைட் மை சர்வீஸ். இது வந்து எந்த எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்லேயும் சொல்லி தரமாட்டா. நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பட் யூ வில் பி ஹார்ட் ப்ரெஸ் டு லேர்ன் சச் திங்ஸ். இதுதான் ப்ராக்டிக்கல் லேர்னிங். இந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங் கோர்ஸ் தான் இவாளால் பாலுமாமா முரளி சார் இவாளால் வர சொன்னது. திஸ் இஸ் வாட் இஸ் கீ. தேங்க்யூ ஸோ மச் முரளி சார். ஒரே ஒரு விண்ணப்பம், ஒன்லி காபி ஸ்ரீவத்சன் நம்ம ஃப்ரெண்டு, அவள் நம்ம மெம்பர் தான் ஆரம்பிச்சிருக்கா. ஹைவேஸில் யூ ஷுட் ஸ்டார்ட் ஓப்பனிங் அப். ஹைவேஸில் யூ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் ஓப்பனிங் அப். தட்ஸ் சம்திங் விச் ஐ திங்க் an idea which you can support. Now we will move on to கல்யாணமாலை மோகன் சார். யாருக்கெல்லாம் மேட்ச் மேக்கிங் ஓடுமோ ரெடியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம்தான். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃபஸ்ட்டு வரன் தேடுதல் என்ன நீடு இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டிக்கு ப்ரையாரிட்டியாக பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கோம். கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணுறோம். நீங்களை யாருக்கெல்லாம் பண்ணுறேன்னா எனி ஹியூமன் நாங்கள் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு பதில் நல்லா இருந்தது. ஆனால் எதையும் வெளியில் ரொம்ப பெருசாக ப்ராபகேட் பண்ணாமல் சில விஷயங்களை பண்ணும்போது நமக்கு ஆத்மாவுக்கு திருப்தி கிடைக்கிறது. அதுதான் ஒரு விஷயம். இன்றைக்கி நான் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் முரளி சார் கையால் அவார்டு வாங்கின போது என்ன நினச்சேன்னா, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது இந்தியா தான் ஸ்ரீராமோட ப்ராப்பர்ட்டியே. ஸோ ஏதோ நேஷ்னல் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ்னே தெரியாது, இது ஒரு பிஸ்னஸ் ஆகும்னே தெரியாது. அது மாதிரி தான் ஒருத்தரோட யோஜனை. மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன் வந்து கல்யாண மாலைன்னு ஒன்று பண்ணலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு 25 வருஷம் 25th இயரில் இருக்கும். இப்போது 25 வருஷமாக தொடர்ந்து சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணின்னு இருக்கோம். நான் வேறு ஒன்றும் அதில் ஹிடன்லாம் சொல்ல, சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அவன் வந்து சரி இந்த ப்ரோக்ராம் நல்ல சமூகத்துக்கு நல்லது இருக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. 25 இயர்ஸ் அவளோட சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து தாங்கிட்டு பண்ணும்போது தான் அதுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதனால் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. டிவியில் என்ன பார்க்குறதுனால சிரிச்சுட்டே இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான கஷ்டங்கள் நிறையா உள்ளுக்குள்ளே பட்டிருக்கோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவளோட பேசி அவளுக்கு அதை புரிய வச்சு, ஏன்னா பல பேருக்கு வந்து கல்யாணம்னா புரிய மாட்டேங்கிறது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்பாதிக்க கற்றுட்டாங்க, படிக்கிறதுக்கு பிரில்லியண்ட்டாக பார்த்துட்டாங்க, 1000 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு கற்றுட்டாங்க, ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு அம்மா, இவாளுக்கு நடுவில் தான் நார்மலாக அந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி நிறைய சத் விஷயங்களுக்கு எங்களோட நேரத்தை உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். அதனால் யாருக்கு திருமண தேவை இருந்தாலும் தயக்கமே பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு முடியாதுன்னு சொன்னால் கூட என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க, என்னை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு லக்கு வந்து பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கா. நியாயமாக இருக்குது. ரைட்டு. இது நீங்கள் வரிசை யார் எவ்வளோ வேணால் வாங்க. என்ன எம் கடன் வந்து பணி செய்து கிடப்பதே. வாழ்த்துக்கள், வணக்கம். செப்டம்பர் 14th and 15th வந்து 2 டேஸ்க்கு அவள் கல்யாண மாலை ப்ரோக்ராம், வெரி பிக் ப்ரோக்ராம் வச்சுருக்கா. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். ஸோ அதில் எல்லோரும் கலந்துக்கோ. அதில் மெயினாக 15th அன்னைக்கு பிராமின்ஸ்கோசரம் தனியாக இது பண்ணி பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்கா. 2 days, full days ப்ரோக்ராம். ஸோ அதில் எல்லோரும் கலந்துட்டால் யாருக்கு அவசியமான வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக பெனிஃபிஷியலாக இருக்கும். அதில் எல்லோரும் நான் கலந்துக்கிறோன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இல்லாமல் எல்லோரும் கலந்துங்கோ. Thank you, sir. Mrs. Meera Nagarajan, please come. வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவர்
திரு சிவநாராயணன் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பிஸ்னஸ் ஃபார் பிராமின்ஸ் இந்த மீட்டிங்க்கு வந்த பொழுது எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன பேசப்படும் அப்படின்னா, இதுதான் டார்கெட், திங்க் பிக், நீ இன்றைக்கி 100 கோடி பண்ணுறியா, 500 கோடிக்கு டார்கெட் வெயி, இப்படி ஓடு, என்னவாக இருந்தாலும் மிதிச்சுட்டு போ அப்படிங்கிறது தான் பாடமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சத்சங்கத்திற்கு வந்தது போல் பேசிய திரு முரளி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இங்கே வந்து கேட்டபொழுது எப்படி இருந்ததுன்னா, மகா பெரிவா, குரு, இதை பற்றி தான் நம்ம எல்லா பேச்சையும் கேட்டோம். அத்தனை சிறப்பாக பேசிய அனைவருக்கும், குறிப்பாக திரு முரளி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கும் பாலு மாமா அவர்களுக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கும், கல்யாண மாலை திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கல்யாண மாலையை பொறுத்தவரை 2 பணி தான். ஒன்று, உங்களுக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது. 2வது, அந்த வாழ்க்கையை கலாச்சார பிடிப்போடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நல்ல கருத்துக்களை கூறுவது. இது 2ஐயும் தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மாமா குறிப்பிட்டபடி 14-15 செப்டம்பரில் சென்னை ட்ரேட் சென்டரில் பிரம்மாண்டமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு எங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கும் விருது கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. Sami sir to please come and give his experiences. Members, please be on your seats. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு WBWA குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் அவர் சின்சியர் தேங்க்ஸ். நான் நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி வைட்டமின் எம் இருந்தால் ப்ராப்ளம் தான், எம் இல்லாமையே ப்ராப்ளம் தான் நமக்கு. அந்த எம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவர் சின்சியர் தேங்க்ஸ். And I hail from a family where all are employed. I am the only person in my family to get into business. BCom படித்து முடித்தேன். என்னோடய ஃபாதர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தார். ஸோ அவருக்கு வேண்டி ஆரம்பித்தேன். நேஷ்னலைஸ் ஆன உடனே அவரோட ஹானஸ்டியும் டிரான்ஸ்பரன்சியும் இட் வாஸ் அ ப்ராப்ளம் டு ஹிம் ஆஃப்டர் இட் வாஸ் நேஷ்னலைஸ். ஸோ ஹி வாஸ் பிளானிங் டு ரிசைன். என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னார். 2 வருஷம் எனக்கு வேண்டி ஆரம்பிடான்னு சொல்லி அப்படி தான் ஹி வாஸ் புஷ்ட் இன்டு தி பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இந்த லைன் கம்ப்ளீட்டாக மோஸ்ட்லி வெரி ஹியூஜ் கேபிட்டல் வேணும். நம்மக்கிட்ட அந்த கேபிட்டல் கிடையாது. என்னோடய அப்பா இப்போ சர்வீஸில் இருக்கும்போது, அவரோட சர்வீஸில் இருக்கும்போது ரீஜனல் மேனேஜராக ரிட்டையர் ஆகும்போது அவரோட மாத சம்பளம் 7000 ரூபா தான். ஐ டோன்ட் ஹவ் மை ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது தெரியும். அப்போ எனக்கு அட்வைஸ் கொடுத்துவாரெலாம் டெக்னிக்கலாக கொஞ்சம் படித்து கவர்மெண்ட் சப்ளைக்கெல்லாம் போங்கிற மாதிரி ஐ வாஸ் கிவன் தி ரைட் ஐடியா. கொஞ்சம் கவர்மெண்ட் சப்ளைக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் அதுலேயும் வந்து டீலிங் வித் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வி ஆர் நோ ஹவு டஃப் இட் இஸ். பின்ன அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம இருக்கிற பிஸ்னஸில் நம்ம ஆக்சுவலாக நம்ம சான்ஸ்கிரிட் படித்து வேதம் படித்து நல்லது பண்ணுறது தான் நம்ம வேலை. நம்ம பிஸ்னஸ் அதை எப்படி அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தேன். இப்போ என்னோடய லைனில் ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி எல்லாமே இல்லீகல் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் வெரி வெரி காமன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாகிராஃபிக்கலி பெரிய கண்ட்ரியில் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் நினச்சேன் வுட் சப்ஸ்டியூட்டுக்கு போயிடலாம், அது கரெக்டான ப்ராடக்டாக இருக்கும் வரும்னு சொல்லிட்டு. நான் படித்தது பிகாம். இப்போ என்னோடய பெரிய பாட்டி என்கிட்ட கேட்டால், என்னடா பிகாம் படிச்சுட்டு மரக்கச்சோடம் பண்ண போயிருக்கேன், உனக்கு வேறு ஒன்றுமே தெரியலையான்னு கேட்டேன். மரக்கச்சோடம்னா கேரளாவில் மரத்தை வெட்டி பண்ணுற மாதிரி. அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துடுது. எல்லோரும் ப்ளைவுட் வாங்கிட்டு அப்புறம் நான் ப்ளைவுட் எங்கே வைக்கிறது, எல்லோரும் வீடு கட்டிட்டாரு, பயம் வந்தது. படித்து லைனில் நிறைய ப்ரொஃபஷனில் டீல் பண்ணதுக்கப்புறம் வெளியில் போகும்போதெல்லாம் தெரிஞ்சுது. 2-3 இடத்துல போகும்போது கோயம்புத்தூர் அவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ் கொடுக்க மாட்டா பெரிய ஆள். மில் ஓனர் ஆகட்டும், பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், நம்ம யாருங்கிறது பார்த்தா எம்டி கூட மீட்டிங்கே இருக்கும், இல்லைன்னா பர்ச்சேஸ் லெவலையும் அனுப்பிச்சிடுவா. ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மீட்டிங் பீப்புள். அப்படி பேசுவாள். இந்த சின்ன வயசில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 20 வயசு எனக்கு. 20 வயசு 3 மாதம். மார்ச் 78 பிகாம் முடித்தேன். 78 செப்டம்பரில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். நீ யார் என்னன்னு கேட்பாள். இப்போ கேட்கும்போது முதல்ல நான் யாருன்னா நான் என்ன ஜாதிங்கிறத கேட்குறேன்.
அதுக்கப்புறம் எங்கள் அப்பா யாருன்னு கேட்பேன் இன்டெரக்டாக. இது மாதிரி கே ராமச்சந்திரன். அப்போ இன்ஸ்டண்ட்டாக சொல்லுவேன், நீ உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டாம், கே ராமச்சந்திரன் பையன் சொல்லிட்டு போ ஆர்டர் வாங்கிட்டு போகும்போது. அப்போ எங்கள் அப்பாவோட பவர் என்னன்னு தெரிஞ்சது. எங்கள் அப்பாவோட ஹானஸ்டியும் பெரிய கேபிட்டலை விட எனக்கு எங்கள் அப்பாவோட குட்வில் தான் எனக்கு கேபிட்டல். எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகும்போது சம்பளம் 7000 ரூபா இருந்தாலும் நான் இன்னைக்கு கோடிக்கணக்காக பண்ணாலும் அது மேட்ச் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவை லைஃப்பில் ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இஸ் எ லெஜண்ட். இப்போ கிருஷ்ணா ஸ்வீட் முரளி சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து அவள் அப்பா பேர் அவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் மைசூர் பாக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாரு அவள் அப்பாவோட பர்த்டே. நமக்கு பேரண்ட்ஸும் குருவும் கைடன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நமக்கு பை நேச்சர் பை பர்த் நமக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்க ஆண்டவன். டெக்னிக்கலாக அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்தால் நல்லது. மணி ஓரியன்ட் போனால் இட் பி வெரி டஃப். இன் அனதர் திங் வி டோன்ட் ஹவ் பேங்கிங் சப்போர்ட் நமக்கு இல்லை. எனக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடில் இட் வாஸ் அ கிரைசிஸ். கேரளா பேஸ்டு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வித்தின் ஷார்ட் டைம் என்னோடய ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவளுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம், பேங்க்கு மேனேஜருக்கும் மேனேஜ்மெண்ட் ஏதோ ப்ராப்ளம். ஐ வென்ட் தேர் டு மீட் தி ஜென்ரல் மேனேஜர். திருச்சூர் போயிருக்கேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு எங்கிட்ட அப்புறம் ரொம்ப கூப்பிட்டேன். என்ன வேணும்னு கேட்டேன். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்திருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீ யார் நீங்கள் கேட்டேன். என்ன கம்யூனிட்டின்னு கேட்கலாம். பிராமின். உனக்கு காமன் சென்ஸ் இல்லை? எங்கள் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எங்கள் கம்யூனிட்டிக்கு வேண்டி தான் பண்ணுவோம். ஒரு சர்ச்சு ஃபாதரை ரெக்கமெண்ட் பண்ணால் உனக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் லோனில். இல்லைன்னா கேரளா மினிஸ்டர் சொன்னப்படுத்த நீ எதுக்கு என் அக்கௌண்ட்டில் பேங்க் ஓப்பன் பண்ணேன். நம்ம கிடைச்ச ஷாக் ஃபார் த லைஃப் பார்த்தேன்னா, நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கேன்னா வேறு எங்கே இருக்கேன்னா தெரியல எனக்கு. ஆனால் என்ன பியூட்டினா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒருத்தர் தான் 35 வருஷமாக என்கிட்ட ஆண்டனின்னு பேர் வேலை பண்ணார். இப்போ ரிட்டையர் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவருக்கு பென்ஷன் கொடுத்துட்டுருக்கேன். அதுதான் நமக்கு அவளுக்குள்ள வித்தியாசம். இந்த மாதிரி பிஸ்னஸ் போகும்போது நமக்கு இஷ்யூ வராமல் இருக்காது. நம்ம தான் காரணங்கிற தேவையில்லை. கோயம்புத்தூர் ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெட் கிரைண்டர்னால் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு 3000-4000 மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தால் அந்த 3000 பேர் ஒரு 100 பேர் தான் ரெஜிஸ்டர்டு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருப்போம். மீது 2900 பேர் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு வெட் கிரைண்ட் பண்ணியிருந்தா. எனக்கு நிறைய சப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஃபீல்டே. என்னோடய ரெகுலர் கஸ்டமர் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் நோ கவர்மெண்ட்டில் டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கான், இவா கோர்ட்டில் ஃபைட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. அசோசியேஷனில் திடீர்னு ஒரு நாள் கோர்ட்டில் இது வர்றது, டேக்ஸ் நீங்கள் கட்டணும்னு வெட் கிரைண்ட் நிறுத்திட்டு அத்தனை பேரும் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டான். ஓவர் நைட் ஒரு 2000 யூனிட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா அவன்லாம் டேக்ஸுக்கு ப்ரொவிஷனே கொடுக்கல. அவனை எத்தனை என்னோடய கஸ்டமர். இது ஏன் தப்பாக இல்லை. ஆனால் என்னென்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை. நம்ம கிடைச்ச பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னா ஜம்ப் பண்ணப்படாதுன்னு அப்போ கற்றுட்டேன். ஆனால் என்னோட தப்பு இல்லை. ஓவர் நைட் ஒரு 800 யூனிட்ஸ் ஓடி போயிட்டார். இது ஒரு சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னா யூ மீட் வெரைட்டி ஆஃப் பீப்புள். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பிஸ்னஸில் தான் பார்க்க முடியும். வேலைக்கு போகிறவாளுக்கு இதில் பொறுத்த கொஞ்சம் கம்மி. நான் ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு, பன்னாரியம்மன் காலேஜுக்கு ஐ வாஸ் டூயிங் தர் இன்டீரியர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேர்மன் வந்து எஸ்வி பாலசுப்ரமணியம், ஒரு 1000 கோடி கம்பெனிக்கு ஓனர். அவர் என்னோடய ஃபர்னிச்சர் பார்க்குறதுக்கு என்னோடய குடோனுக்கு வர்றாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்னோடய குடோன் ரொம்ப சின்ன இடம், அதில் ரோட் சைடில் சாக்கடை தண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. காத்தால் 7 மணிக்கு வரேன்னு சொன்னார். அவர் பிஏ எங்கிட்ட சொன்னார், சார் 6:45 போயிருங்க. சேர்மேன் 7 மணினா 7 மணிக்கு இருப்பாங்க. ஒரு 60 வயசானவர் 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறது. காத்தால் பென் கார் எடுத்துகிட்டு 7 o'clock வந்தாச்சு. அவர் வந்து பார்த்தாரு, எல்லாம் காமிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் ஓகே சொல்லிப்பேன். காரில் ஏறதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி சார், என்னோடய குடோன் ரொம்ப மோசமாக இருக்குது, சாக்கடை தண்ணி எல்லாம் ஓடிட்டுருக்கு, சாரி உங்களை இங்கே வர சொன்னதுக்குன்னு. அடுத்த நிமிஷம் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இது இந்தியா, இப்படி தான் இருக்கும், இதை தாண்டி தான் நீ நானும் ஜெயிச்சாங்க. யார் சார் சொல்வார்? அதனால தான் இஸ் ஒர்க் இன் 1000 ஆஃப் க்ரோர்ஸ். இந்த சாக்கடை தண்ணி இந்தியாவில் ஓடிட்டு தான் இருக்கும், நீ தாண்டி போயிட்டே இருக்கு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய பேர் மீட் பண்ணதுனால எனக்கு வந்து டிப்பிக்கலாக பிராமணனுக்கு பயம் போயிடுது. என்னை விட்டு ஒரு காலத்தில் பயந்தேன், இப்போ பயமே கிடையாது, எப்படியும் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வந்தப்போ 1978 தேவராஜ் ஸ்ட்ரீட்டில் கோபால்ராவ் பிளைவுட்னு ஒரு கடைக்கில் போகிறேன். கோயம்புத்தூரில் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, எதுக்கு வந்திருக்க? பிஸ்னஸ் முதலே பண்ணியிருந்திருக்கியா? இல்லை. கடை எப்போ திறக்கிற? 27 செப்டம்பர் திறக்கிறேன். கையில் எவ்வளோ பணம் வச்சுட்ருக்கேன்? 63,000 வச்சுட்ருக்கேன். உங்கள் அப்பா பேரில் டிராஃப்ட் எடுத்துறேன், பணத்தை எடுத்து உங்கள் அப்பாட்ட கொடு, ஒரு 5 வருஷம் வேலை பண்ணு, அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிங்கிறார். அவர் 3ஆம் நம்பர் கடையில். 1ஆம் நம்பர் கடைக்கு போகிற ஒரு 10க்கு 10 வெங்கடேஸ்வரா ஃப்ரேமர்ஸ்னு
அவர்கிட்ட போய் சொல்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், செட்டியார் வெங்கடேஸ்வரன் பேர், இன்றைக்கி அவரை நான் மறக்கவே முடியாது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறியா பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் சப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்கும் பார்த்தல. அதுக்கு பொறுமையாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு. ரெண்டாவது எதிர் வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கக்கூடாது. நான் ஏன் பிளஸ்ட், எனக்கு எங்கள் அப்பா அம்மா நான் நல்லபடி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவும் குருவும் எனக்கு கைட் பண்ணுவான்னு நம்பிக்கை இருந்துன்னா எதை வேணாலும் நம்மளால் கிராஸ் பண்ணி விட முடியும். பட் வி ஷுட் ரிமெம்பர் ஒன் திங், நெவர் வி கேன் க்ரோ பியாண்ட் அவர் ஃபாதர். பேரண்ட்ஸ் மேலே நம்ம சம்பாதிக்கவே முடியாது, அதை திங்க் பண்ணவும் கூடாது. நம்ம கம்யூனிட்டிலேயே நம்மளுக்குள்ளே கம்பீட் பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே கம்பீட் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஹெல்ப் ஈச் அதர் டு கம் அப். தட் இஸ் த பிக்கஸ்ட் ட்ராயிங். வி டோன்ட் ரெக்கக்னைஸ் அதர் பீப்புள் வாட் WBWA இஸ் டூயிங். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளான் பண்ணால் 2 மீட்டிங் மேலே ஆள் இருக்க. முதல் மீட்டிங் 3 பேர் வருவா, 2வது மீட்டிங் 2 பேர் வருவா, அப்புறம் வேலை இருக்குன்னு போயிடுவோம். இந்த மாதிரி சர்வீஸுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அது ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹிடன் எவ்ரிவேர். ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைன்னு பெரிய அளவு பண்ண முடியாதுன்னா வீல் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பிராமின் நம்ம வியாபாரத்தில் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணக்கூடாது. வேறு ஆள் பண்ணலாம். பை பர்த்து நான் நேர்மையாக இருக்கணும். எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீ நேர்மையாக தான் இருக்கணும்னு சொல்லிடு. அதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு மேடையில் இருக்கிறவா நிறைய பேர், கீழே இருக்கிறவா எல்லாம் கிருஷ்ணன்லாம் இருக்கிற விஐபியோட அம்மாவெல்லாம் கூப்பிட்டு கங்க்ராஜ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் நல்லா பார்த்தோம். இதெல்லாம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. நம்ம குரு, நம்ம அம்மா அப்பா, இதேமாரி எதுவுமே இல்லை. தேங்க்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இனி மீட்டிங் நிறைய நடக்கணும். நமக்குள்ள நிறைய அவர் சொன்னபடி we should become very big in business with all our honesty, straightforward and being a Brahmin. Thank you. ஜோராக கை தட்டணும். என்ன இவாளெல்லாம் சாதனை படித்ததுனால தான் நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். நம்ம கம்யூனிட்டி மனுஷா, நம்ம தான். திஸ் இஸ் our motivation. So please keep clapping for them, please. Thank you. Good evening. Yeah, good evening. I take this opportunity to thank this association to give me this award. In my life, this is the first award. I'm an accidental entrepreneur. I mean, I've never thought I will become a businessman. It just happened, and life has been very hard to come up to even to this stage. So many hurdles, etc. I'm glad our association is taking this kind of initiative to bring all the entrepreneurs together and provide them confidence to grow up in their career and life. I take this opportunity to support whomsoever first generation entrepreneur to come up, what are the difficulties you will face in the life. அட்லீஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்கலை. இன்றைக்கி உங்களுக்கு நான் இருக்கேன். தயவுசெய்து யாருக்கு வேணாலும் எது வேணாலும் தயவுசெய்து என்கிட்ட கேளுங்கோ. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ப்ராபப்ளி கிவ் யூ சம் பீஸ் ஆஃப் அட்வைஸ். If you like it, you can take it. I'm sure it will be possible. Hard work is definitely compulsory, but over and above that, there is something called Almighty. And apart from Almighty, there is something called destiny. I truly believe the destiny guides. If you put your hard work, your sincere hard work in your business or anything, and the luck or the destiny will definitely take you through to the success. Thank you, sir. Short, sweet. Humility is my next name. P.K. Raman. Thank you. So nice. I request Bio woman, Dr. Padma Satyanarayan, to come and address. Please clap. எல்லாம் பெண் சாதனையாளர்கள்லாம் நம்ம எல்லாம் கை தட்டணும். ஆனால் முதல்ல ஆம்பளைங்க எல்லாம் ஜோராக கை தட்டணும். Jai Shri Ram. Heartfelt thanks to WBWA for BIS. Fortunate to receive the award from Sri Murali Malayappan. Thanks to WBWA for recognizing as emerging entrepreneur. This is my 30th year in building industry.
but having experience over 12 years in installing composite FRP tanks. 1,500 plus tank installation in 38 districts of Tamil Nadu and neighboring states. Being a lady in construction industry, many challenges to overcome and succeed. Without any initial support for bioseptic tank, awarenessலாம் சுத்தமாக வந்து கிடையாது இனிஷியலாக. ஸோ 2018 நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், மேசன், பிளம்பர்ஸ் இவங்களோடலாம் நான் வந்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 hours பர் டே வந்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இதுதான் வந்து வியாபாரம் எடுத்து பண்ணும்போது அவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணி தான் அந்த ஒரு அவேர்னஸே வந்து அவங்களுக்கெலாம் வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. அண்டு கொரோனா சமயத்தில் ஒரு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தோம் இல்லையா. ஸோ அதனால த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த செப்டிக் யூசேஜ் பற்றி தெரிய ஆரம்பிச்சது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியாது. ஏன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து இருக்குது. எந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லையோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த செப்டிக் டேங்க் வந்து இருக்கும். நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே பார்த்தது வந்து ஆர்சிசி டேங்க் தான் வந்து பண்ணியிருப்போம். பட் இந்த ஒரு பயோன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் ஏன்னா நம்மளுடைய நேச்சரோட 5 எலிமெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து கண்டாமினேட் பண்ணியாச்சு. ஆனால் பயோவில் மாத்திரம்தான் நம்ம அந்த பூமியில் வந்து நல்ல தண்ணி ட்ரீட்டட் வாட்டரை பூமியில் வந்து அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆஸ் பர் டிஆர்டிஓ டெக்னாலஜி பிரகாரமாக இதுக்கு வந்து ஒரு விதை வந்து போட்டார். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப பெருமையாக காலரை தூக்கி நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி என்னை சுற்றி ஒரு 100 பயோசெப்டிக் டேங்க் கம்பெனி இருந்தாலும் நான் போட்ட விதை தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைட்டு அந்த பிக்சர் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரெலவெண்ட் பிக்சர் வந்து என்னுடைய டேங்க் இன்ஸ்டாலேஷன் பிக்சரை தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்ன மாதிரி ஒரு 1000 பேர் 10,000 பேர் வரணும் இந்த ஃபீல்டில். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய மதர் எர்த்தை வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சேவ் பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து சிட்டியில் இருந்தாலும் சரி சிட்டியில் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுட்டு மதர் எர்த்தை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். என்னோடய கம்பெனி டேக்லைன் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு முறை அமைப்போம், தலைமுறை காப்போம். கழிவு நீர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. கோ கிரீன் பயோ டேங்க்ஸ் ஃப்ரம் கிரீன் கேலக்ஸி பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you, madam. You are an inspiration, true inspiration to all the women here, I'm sure. And next I request Anand to come and address. எல்லாருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் காலம் கடந்த மாலை வணக்கம். மதியத்துக்கு தாண்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஒரு எமர்ஜிங் என்டர்ப்ரனர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்கிறதுக்கு, அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். முரளி சார் சொன்னார், நான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவர் கையால் அவார்டு வாங்கினதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். நான் அதை போகும்போது சொல்லிட்டு போனார் என்கிட்ட. நான் வந்து ஐ ஆஸ்க் மீ டு பி ஸ்டே தேர் ஃபார் அனதர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணார். பட் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பெல்லி ஃபயர்னு எல்லோரும் சொல்லுவோம். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். நான் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் லட்சத்தில் பேசுகிறேன், நான் அட்லீஸ்ட் 1000லையாவது பேச வேண்டாமான்னு. கவுண்டமணி ஏதோ ஒரு படத்தை சொன்ன மாதிரி, சாமி நீங்கள் கோயிலில் வச்சிங்க, நான் மரத்துக்கு மரம் உண்டியில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் அதை. ஸோ இது கேரியர் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு எல்லாரையும் போல் என்னுடைய ஃபேமிலி வந்து அப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். முதல் ஸ்டெப்பு கிருஷ்ணசாமி நான் சொன்ன மாதிரி
வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருவமில்லா ஒரு உருண்டையும் உருள்றதுங்கிற மாதிரி ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா பிராமணனுக்கு மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கையில் வரலன்னா கையங்கால் ஆட ஆரம்பிச்சிடும். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சேல்ரி எல்லாம் கையில் பார்த்தேன்னாக்கா ஒரு நல்ல 4 இலக்க சேல்ரி. அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்து 6 மாதம் 2 இலக்கம் 3 இலக்கம் தான் வந்தது. ஸோ அது ரொம்ப டஃப் டைம் தான். அந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான பாதை தான். பட் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதியாருடைய கவிதைகள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கினோர் காட்டினிற் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தணல் நெம்பிற்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தித்தருகிட தத்துவம். ஒரு சின்ன ஒரு அக்னி பொறி ஒரு காட்டை அழிக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு ஃபயர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா நம்ம பிராமணா வந்து நிச்சயமாக ஒரு இடத்துல நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த நம்ம கிருஷ்ணசுவாமி சார், நம்மளோட மகாலிங்கம் சார், முரளி சார், இவாளையெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எங்கேயோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது. அதுக்கு மெயினாக அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த நம்ம WBWAக்கும் நம்முடைய பிரசிடெண்ட் நிர்வாகிகள் எல்லாருக்கும் சிவகுமார் அண்ணாக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடந்து வந்த பாதையில் மெயினாக 3 விஷயங்களை பிஸ்னஸில் கடைப்பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், தொழிலில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். 3வது 2 விஷயங்கள், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். எந்த ஒரு விஷயமும் தவறு இல்லாமல் செய்யவே முடியாது. தவறு நடக்கும், தவறு நடந்தால் தான் நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். 2வது லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும். என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்புலேருந்து கற்றுக்கணும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறான்னாக்கா அதோட டெஃபினிஷன் நான் என்னென்னு பார்ப்பேன்னாக்கா எ மேன் ஹூ மேட் மோர் மிஸ்டேக்ஸ் கால்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். யார் நிறைய தவறு பண்ணியிருக்காளோ அவள் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்க முடியும், நல்ல சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும். இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வதாக நெவர் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். 3 விஷயம் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், நெவர் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். இது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் பொருந்தும். ஏன்னா எங்களோடது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். நிறைய ஒரு டீமை வச்சு ஒர்க் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட தான் பேசுகிறோம், 10 பேர் அந்த கம்யூனிகேஷன் போகும். இல்லிட்ரேட்டட் பீப்புள்ஸ் இருப்பா, ஆர்கிடெக்ட் படித்தவர், கீழே கிரவுண்டில் படிக்காதவன், நடுவில் நம்ம நிற்போம். எக்ஸிக்யூஷன் பண்ணி கிளையண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணணும். வெரி சேலஞ்சிங் ஒர்க்கு. பட் அதை சக்ஸஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நமக்கு எப்போவுமே ஓப்பனாக இருந்ததுனாக்கா சக்ஸஸ் இஸ் நாட் ஒரு டெஸ்டினேஷனாக இருக்காது. அது ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற போக்கில் நம்ம கூட வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அடுத்தது பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த இட்ஸ் ஐடியா, ஒரு ஐடியா விச் மேக்ஸ் டு அதர்ஸ் ஹாப்பி. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அது மூலமாக நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்ம கூட இருக்கிறவாளையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு டூலாக தான் அதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த ஒரு அவார்டை எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த மேடையில் வாங்கினதுக்கு, இவ மாதிரி பெரியவாளோட முன்னால் அதை வாங்கினதுக்கு ஒரு பாக்கியமாக நான் இதை கருதுகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த WBWAக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். Thank you, Anand. And now I request Ashok, our young entrepreneur, to come and address. 2 more people only. ஜோரா கைது நம்மெல்லாம் கைதுக்குனா தான் இவாளுக்கு பிஸ்னஸ் இன்னும் மேலே மேலே பண்ணணும்னு ஆசை வரும். Good evening, Namaskaram to all. First of all, my hearty thanks to the other award winners, and big thanks to World Brahmin Welfare Association for recognizing us and felicitating us with this honorable award. சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் என்னோட கெரியரில், and I'm very happy and thankful for that. And my father is also with me, Mr. Pichumani Kumar, and அவரோட ரொம்ப இன்சிஸ்டன்ஸ்னால தான் I am first generation business owner, but அப்பா மூலியமான தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் at some point of time.
ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஈ ஸ்டார்டட் டேக்கிங் மீ டு கான்ஃபரன்சஸ், இது மாதிரி செமினார்ஸ். ஸோ ரொம்ப ஆஸ் அ சைல்டு ஐ சா பீப்புள் ஆன் ஸ்டேஜ் லைக் மோட்டிவேட்டிங் டாக்ஸ், நல்ல ஸ்பீச்சஸ், இதெல்லாம் கேட்டு 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 அப்படியே நமக்கு தெரியாமையே வந்துட்டு நம்ம ஒரு நாள் இது மாதிரி ஆக முடியாதான்னு ஒரு மேபி ஒரு ஆசை தான் வந்துட்டு இன்றைக்கி இது ஆக்ஷனாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் ஐ ஐ ஐ ஆஸ்பயர் இது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஐ ஸ்டார்டட் அட் த ஏஜ் ஆஃப் 21 அண்ட் டுடே even without me realizing, like 15 years I am through in this business and we have grown great heights. And my team and my staff member ellaroda contribution da I am representing my company, but there's a whole lot of team behind me and I'm thankful to each and everyone, my family. But this chinna veda, as I told you, romba chinna vayasula namakku naame theriyamaye vandittu it started, and edana or opportunity ki we will start looking out. அது எதான ஒன்று கிளிக் ஆகும். இட் இஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் யூனோ ஆல்வேஸ் யூஆர் இந்த நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப்பில், நல்ல ஒரு குரூப்பில், நம்ம நல்ல ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது இட் இஸ் நேச்சுரலி மென்ட் டு ஹேப்பன். ஸோ வில் ஆல்வேஸ் பி பிளெஸ்ட் வித் சம் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் இட் ஃபார்வர்ட். அது மாதிரி ஒரு ஆரம்பித்த ஒரு சின்ன ஸ்பார்க் தான். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் டுடே ஐ ஹவ் மோர் தென் 50 people working with me and I hope to grow to at least 500 over next 10 years. And thank you all. And about my company, we are actually Amwell Automation Solita. We are in the business of automation. We do a lot of industrial stuffs like doors, shutters. இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறோம். primarily I work with all the manufacturing segments, like எல்லா automotive companiesலையும் ஒர்க் பண்ணுற Ford, Nissan, Daimler, Kia, you name any automobile company, I will be in their vendor list. But it is not a very easy, the growth was not very easy. See, நான் சொல்லணும் வந்துட்டு ஒரு 15 years நமக்கு தெரியாமல் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு திரும்பி பார்க்கும்போது I can see that because things are automatically happening, we have a good name in the market and good companionship. அதே மாதிரி தான் நான் சொல்ல பெரியவோட பிளெஸிங் எப்பவுமே இருக்கு. I always take my guidance from my father, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, all the family plays a very crucial role in mentoring me, and also associates. Whenever I come for conferences like this, get together, I get to meet new people, and எல்லார்கிட்டேருந்து எதான சின்னதாக எடுத்துட்டு அப்படியே ஓவர் டைம் நமக்கே தெரியாமல் வந்துட்டு இட்ஸ் a very big knowledge that we are developing within ourselves. So I thank everybody for taking your time and being part of this excellent gathering. And once again, my congratulations to World Brahmin Welfare Association for putting up this amazing event, right from the entrance process, food, seating, ellame super top class. I'm very happy and I hope to be part of the next meet too. Thank you. Thank you so much. That was an young entrepreneur for you. Family values பற்றி பேசினார், which is very important. His father is sitting right there. பச்சமணி குமார் சார், சித்தப்பா பற்றி இதெல்லாம் ஃபேமிலி வேல்யூஸ். நம்மளுக்கு பிராமணாளுக்கு ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப முக்கியம், கரெக்டாக இல்லையா? This is what we feel proud about. Last but never the least, wantedly I am calling last Srinivasan Raman to come and address. உங்கள் எல்லாருக்கும் இந்த பின்னாடிலாம் போட்டிருக்கோம் இல்லையா எல்இடி, அது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பண்ண பிரச்சனை தான் கட்டாச்சு. ஆனால் பட் இது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எந்த கை தட்டினாலும் இவருக்கும் இவர் டீமுக்கு தான் தட்டணும். அது நீங்கள் எப்படி தட்டுறலோ பண்ணிக்கோங்க. Good evening. Guru Brahma, Guru Vishnu, Guru Deva Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Guruve Namaha. கொடுப்பவள் மகிழ்வுடனே இன்னல் பலவும் இமை பொழுதில் தடுப்பவள் அப்படின்ட்டு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியுடைய டிவோட்டீஸ் நாங்கள். ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர். அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்காக ஃபஸ்ட் அவங்களுக்கு ஒரு நன்றி. அண்ட் பேசிக்லி ஐ எம் ஏ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ப்ரைஸ், கோவில் பூஜை,
எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்தார். அப்பா மாத்திரம் கவர்மெண்ட் டீச்சர். ஸோ அவர் வந்து தமிழ் பண்ணிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ born and brought up in small village and grown with friends, people, அக்ரஹாரத்தில். 97 is the first time I am coming to Chennai after finishing my diploma. So that is my first entry into the Chennai. So இன்னைக்கு almost 25 years. So I am really happy to be here. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் இங்கே சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து எல்லாருக்குமே நிறைய பாவம் பார்க்கறது நமக்கு நார்மலாகவே இருக்குது. ஸோ தட் இஸ் அவர் ஹியூமன் நேச்சர். ஸோ நான் என் லைஃப்பில் கடந்து வந்தது என்ன அப்படின்னா, சென்னைக்கு வரும்போது ஐ கேம் வித் ஒன்லி 500 rupees which has been given by my father. That's how I came to சென்னை. அண்ணா 2 பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, அவங்களோட நான் கூட இருந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் தி டெய்லி வேஜஸ், டோர் டு டோர் மார்க்கெட்டிங். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். அப்புறம் 3 years I worked in IIT Madras as a technical assistant since I am a background of diploma electrical electronics student. Then part டைமாக வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் தி, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுற கம்பெனியில் ஐ யூஸ் டு ஒர்க். தி ஸ்டார்டட் நியூ கம்பெனி. ஐ வாஸ் தேர் ஃபார் 3 years. அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகிற வரைக்கும், ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு இட் கெட்ஸ் க்ரோத், ஐ வாஸ் தேர். ஒன்ஸ் அப்பான் எ டே அவர் வந்து ஒரு 10 lakhsக்கு அந்த கம்பெனி இன்னொருவருக்கு வித்துட்டு போயிட்டார் 2004. I was left out with no money in my hand. Salary கிடையாது, 3 months salary கிடையாது. ஸோ அன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது, நம்ம மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா I may get another 3,000, 4,000, 5,000, maybe maximum 20,000 I can earn. So I started, அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் என்னோட கம்பெனி ஸ்ரீ விஷுவல் சிஸ்டம்ஸ் 2004. With all my customer support, my hard work, today we are celebrating this year as a 20 years celebration of my company. So this year is going to be the special for us. ஏன் அப்படின்னா, we started with a small company called Sri Visual Systems. அந்த OHP எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக I used to go every day. My target was to make 100 rupees a day. That's how I started. And in span of 5 years, 2010, we branded it as a AV for you Chennai. So that is the another vertical we started. So initially வந்து நீங்கள் சின்ன projector, basic audio system, that's how we started. Then we started serving to the biggest corporates. So we started branding to AV for you Chennai. So இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. So we also should grow along with that. So we started another company, Colors LED. That's what you see now here. So we are supporting, and we have done more than சொல்லலாம் ஒரு 700+ ஈவெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். And every day we do at least 2 to 3 programs like this. இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா I should have a good staff, technical skill staff, honest staff. God's grace, கடவுள் புண்ணியத்தில் I have my staff here, so who are here already with me. The person, Mr. Nandakumar, is with me almost 15 years with me, and the other staffs are almost with me 10+ years. இது எல்லாமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம். அண்ட் தி வே ஒன்று தான் அப்பா சொன்னார், if you want to take a loan, think twice whether it is really needed. கடன் வாங்கணும்னு நினச்சேன்னா 1க்கு 2 முறை திங்க் பண்ண, அப்புறம் வாங்க. ஒரு செலவு பண்ணுற அப்படின்னா உன் கையில் எவ்வளோ பைசா இருக்கோ அந்த செலவு மாத்திரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ திஸ் 2 things I kept in my mind. இன்னைக்கு வரைக்கும் என்னோடய growth இருக்குது அப்படின்னா it's because of that. He is the person with me. So
So almost last 15 years. I have 10 plus staffs who are working with us, and we do take daily laborers for our requirement. So I want to thank Shivkumar sir and President sir, and அதுக்கப்புறம் WBWA and இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள்லாம் வந்து எப்போவுமே பிஹைண்ட் த ஸ்டேஜ் தான் ஒர்க் பண்ணி பழக்கம். we used to be backbone of any event. So thanks for bringing us to the front. Because இந்த செக்மெண்ட் வந்து டோட்டலி அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் திஸ் ஹஸ் பிகம் ஏ ஆர்கனைஸ் செக்மெண்ட். ஆக்சுவலாக கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா we thought, okay, we will close this business and do something. But after COVID, we could recover and do much better. இன்னைக்கு இந்த ரெக்கக்னேஷன், இந்த அவார்ட் வந்து எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, you should work more, do more, give back to the society more. So thank you very much. And I thank my wife, Priya. ஏன்னா வந்து I used to work day and night, late night வீட்டுக்கு போவேன், early morning கிளம்பி போயிடுவேன். பிகாஸ் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு பிஸ்னஸில். ஸோ என்னோடய ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஹர் டுடே ஐ எம் ஹியர். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் பலராமன். ரொம்ப ஹம்புளாக பேசுவார், மாடஸ்டாக பேசுவாப்பில். ரோட்டரி கிளப்பில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் தான் பண்ணுறார் மெட்ராஸில். நான் லாஸ்ட் வீக் ஐ வாஸ் தேர். ஒரு மோர் தென் 60 feet லென்த்தில் he had done a huge LED screen, huge, Green Parkல. Amazing one. It was absolutely marvelous and mind-boggling to see the color combination, the kind of work he had put in. So, B for Biz, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராமண நம்ம குரூப்லேருந்து யாரெல்லாம் சாதக பறவைகளாக இருக்காளோ அவளை மேலே பறக்க விடுறது தான். That's what our aim is. We are so happy. We feel blessed and honored to have you people as awardees. Amidst all greats like Murali Malayappan, Suresh, ஒரு unassuming person. அவரை நான் கெஸ்ட் ஆஃப் ஆனர் நாங்கள் சொல்கிறோமே தவிர்த்து he is our very own person, family. Suresh. So now we break for coffee. I know. Please break for coffee. Come back in 15 minutes. We will have Suresh's address, after which we have an entertainment session.